தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் பரப்புரை பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்க உள்ளார். ஏன் திருச்சி? பார்க்கலாம் இந்த சிறப்பு தொகுப்பில். சினிமாவில் இருந்து அரசியலில் அடியெடுத்து வைத்த நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கினார். சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்றவர்கள் தங்கள் முதல் மாநாட்டை மதுரையில் நடத்தினார்கள். இதனால் விஜயும் அவர்கள் வழியிலேயே மதுரையில் தனது முதல் மாநாட்டை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜயின் வியூகம் வேறாக அமைந்தது. தமிழ்நாட்டை வடக்கு, தெற்கு, கொங்கு, டெல்டா என 4 மண்டலங்களாக பிரித்து அதன் அடிப்படையில் தங்களுடைய அரசியல் நிகழ்வுகளை கட்டமைப்பது என தாவேகா முடிவெடுத்தது. அதன்படி யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் மாநில மாநாட்டை வடக்கு மண்டலத்தை குறிவைத்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் விஜய் நடத்தினார். இதையடுத்து விஜயின் பார்வை கொங்கு மண்டலம் பக்கம் திரும்பியது. கடந்த ஏப்ரல் மாதம் கோவையில் பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்கு சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் நடிகர் விஜய் கோவை சென்றார். அங்கு திடீரென விஜய் ரோட் ஷோ சென்றது பரப்புரை பயணத்திற்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. வடக்கு மற்றும் கொங்கு மண்டலத்தை கவர் செய்த விஜய் தென் மண்டலத்தை குறிவைத்து தனது 2வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தினார். மூன்று மண்டலங்களில் 3 நிகழ்வுகளை நடத்திய விஜய் அடுத்த கட்டமாக டெல்டா மாவட்டத்தை மையப்படுத்தி தனது அடுத்த கட்ட அரசியலை நகர்த்தியுள்ளார். திருச்சியில் பரப்புரையை தொடங்கும் விஜய் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிக அளவில் இருப்பதாக பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். அவர் அதிகாரத்தில் பங்களிப்பு என் கூட கட்சிகள் சேரலாம் சொல்லிட்டார். ஆனா இதுவரையும் அவர் கூட எந்த கட்சியும் சேரலன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் இந்த பயணம்ன்றது அவர் கிடைக்கிற மக்கள் ஆதரவு, அவர் மத்திய அரசை எடுத்து வைக்கிற பார்த்து கேட்கிற கேள்விகள், மோடி லாஸ்ட் டைம் மோடி பேர்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ திமுக அரசை பார்த்து அவர் கேட்கிற கேள்விகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரவுண்ட் லெவலில் போக போக அவருக்கான ஒரு ஆதரவு, வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் 360 டிகிரியில் இருக்கு சார். இதேபோன்று எந்த அளவிற்கு விஜய் மக்களை சந்திக்கிறாரோ அதற்கு ஏற்ப அவருக்கு பலன் கிடைக்கும் என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கருத்து தெரிவித்துள்ளார். விஜயகாந்தும் பிரேமலதாவும் மக்களை சந்தித்ததனால தான் மக்களவை தேர்தலில் 8% 10% உயர்ந்தாங்க. மக்களை கூட்டி வச்சுட்டு பேசுறது பலன் தராது. மக்களை நேரில் சந்திக்கிறது தான் பலன் தரும். அது அதிக அளவு சந்திக்கிறது அந்த சந்திக்கும் அளவுக்கு பலனை தரும். நாள் ஒன்றுக்கு 3 மாவட்டங்களுக்கு செல்லும் விஜய் திருச்சியில் தொடங்கி மதுரையில் முடிக்கும் வகையில் பரப்புரை பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. சனிக்கிழமை தோறும் பரப்புரை செய்யும் விஜயின் வியூகம் வாக்குகளாக மாறுமா என்பது அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தெரிய வரும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா.